Okay, let's start the first problem in thin cylinders. A cylindrical shell 2.5 meter long and 400 mm in diameter is made up of 10 mm thick plate. அப்போ நமக்கு ஒரு சிலிண்டர் இருக்கு, அதோடைய லெங்த் வந்து 2.5 meters and diameter வந்து 400 mm. அதோடைய thickness வந்து plate thickness பார்த்தீங்க அப்படின்னா 10 mm. So length வந்து 2.5 meters, diameter வந்து internal diameter வந்து 400 mm. இந்த plate உடைய thickness பார்த்தீங்கன்னா 10 mm. So given data எழுதிக்கலாம். இது ஒரு thin cylinder, it's a cylindrical shell. So இது ஒரு cylindrical shell, இதோடைய length வந்து 2.5 meters. mm convert பண்ணா 2500 mm. diameter வந்து 400 mm. thickness பார்த்தீங்கன்னா 10 mm. இப்போ இதுக்குள்ள it is subjected to an internal pressure of 3 Newton per mm square. So இதுக்குள்ள ஒரு fluid fill பண்ணிட்டு அதை வந்து pressurize பண்றோம். உள்ள இருக்கிற pressure பார்த்தீங்கன்னா 3 Newton per mm square. P equal to 3 Newton per mm square. உள்ள ஒரு fluid வந்து pressurize பண்றோம். இப்போ இந்த உள்ள fluid போட்டு pressure பண்ணும்போது இதுல stresses, strains உருவாகும். அப்போ நீங்க என்ன calculate பண்ணணும்னா இதுல எவ்வளவு hoop stress வருது மற்றும் எவ்வளவு longitudinal stress வருது அப்படின்றத calculate பண்ணணும். அப்புறமா changes in diameter, length and volume, அதாவது விட்டம், நீளம் மற்றும் கன அளவுகளில் மாற்றங்கள், இதையும் நீங்க calculate பண்ணணும். இது தவிர என்ன கொடுத்திருக்காங்கன்னா யங்ஸ் மாடுலஸ் E வேல்யூ கொடுத்திருக்காங்க 2 into 10 power 5 Newton per mm square. Poisson's ratio 1 by m வந்து 0.3 னு கொடுத்திருக்காங்க. என்னென்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா hoop stress, longitudinal stress, அப்புறம் change in dimensions, change in diameter, change in length, change in volume. இந்த மூணுமே கண்டுபிடிக்கணும். இப்போ இதுல என்னென்ன ஃபார்முலாஸ் நம்ம யூஸ் பண்றோம் அப்படிங்கறத குறிச்சுக்கலாம். முதல்ல stresses. hoop stress. hoop stress கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா sigma c equal to pd by 2t. ரெண்டாவதா longitudinal stress. longitudinal stress கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா sigma L equal to PD by 4T. So ரெண்டு ஸ்ட்ரெஸ்ஸஸ்மே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நமக்கு ப்ரெஷர் தெரியும், டயமீட்டர் தெரியும், திக்னஸ் தெரியும். ஸோ டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணாவே ஸ்ட்ரெஸ்ஸஸ் கண்டுபிடிச்சிடலாம். அடுத்தது ஸ்ட்ரெயின்ஸ். இதில் உருவாகக்கூடிய 3 விதமான ஸ்ட்ரெயின்கான ஃபார்முலா. ஹூப் ஸ்ட்ரெயின் அல்லது சர்க்கம்ஃபரன்ஷியல் ஸ்ட்ரெயின் ஈக்குவல் டு PD by 2TE 1 minus 1 by 2M. Longitudinal strain equal to PD by 2TE 1 by 2 minus 1 by M. So hoop strain epsilon C, longitudinal strain epsilon L. அதுக்கப்புறம் volumetric strain epsilon V equal to epsilon L plus 2 into epsilon D. இப்போ 3 ஸ்ட்ரெயினுமே இந்த ஃபார்முலாஸில் கண்டுபிடிச்சிடலாம். அடுத்தது இந்த சிலிண்டருடைய இன்டர்னல் வால்யூம் ஃபார்முலா pi by 4 d square into L. உள்ள இருக்கிற fluid எவ்வளவு வால்யூம் ஆக்குபை பண்ணும் அப்படின்றத இந்த ஃபார்முலால இருந்து கண்டுபிடிக்கலாம். அடுத்தது change in dimensions. change in dimensions கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலாஸ் change in diameter equal to epsilon c into diameter, change in length epsilon L into length, change in volume epsilon V into P. ஸோ நம்ம யூஸ் பண்ணுற ஃபார்முலாஸ் எல்லாமே லிஸ்ட் பண்ணியாச்சு. இந்த ஃபார்முலாஸை நீங்கள் மெமரைஸ் பண்ணணும். இப்போது ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஒர்க்கிங். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெஸ்ஸஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஹூப் ஸ்ட்ரெஸ் ஈக்குவல் டு PD by 2T. ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா வேல்யூ கொடுத்துருக்காங்க. ப்ரெஷர் ஈக்குவல் டு 3 Newton per mm square. ஸோ P இருக்கிற இடத்துல 3.
diameter வந்து 400 mm. 2 thickness வந்து அந்த ஷெல்லுடைய plate thickness 10 mm. ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணோம்னா நமக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னா சிக்மா சி ஈக்குவல் டு 60 நியூட்டன் per mm ஸ்கொயர். ஸோ பாஸ் பண்ணிட்டு கால்குலேட்டரில் இதை சால்வ் பண்ணி பாருங்க. அதே மாதிரி கால்குலேட்டரில் போடும்போது டினாமினேட்டரில் பிராக்கெட் போடணும். இந்த கால்குலேட்டரில் எப்படி போடணும்னா 3 into 400 divided by bracket போட்டு 2 into 10 ஈக்குவல் டு அழுத்தினீங்கன்னா உங்களுக்கு 60 அப்படிங்கிற ஆன்சர் வரும். அடுத்தது சிக்மா எல். சிக்மா எல் ஈக்குவல் டு PD by 4. 3 into 400 divided by 4 into 10. Again இது கால்குலேட்டரில் போட்டிங்கன்னா 30 நியூட்டன் per mm ஸ்கொயர். இப்போ ஸ்ட்ரெஸ்ஸஸ் ரெண்டுமே கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் ஸ்ட்ரெயின்ஸ் கண்டுபிடிக்கலாம். எப்சிலன் சி சர்க்கம்ஃபரன்ஷியல் ஸ்ட்ரெயின் ஈக்குவல் டு PD by 2TE into 1 minus 1 by 2m equal to P வந்து 3 நியூட்டன் per mm ஸ்கொயர், D வந்து 400 divided by 2 into 10 into 2 into 10 power 5 into 1 minus 1 by 2m. 1 by 2m 1 by 2 into 1 by m எழுதிக்கலாம். 1 by 2m 1 by 2 into 1 by m எழுதிக்கலாம். 1 by m வந்து 0.3. அப்போ இது என்ன ஆயிடும்னா 0.3 divided by 2. இது கால்குலேட்டரில் போட்டிங்க அப்படின்னா 2.55 into 10 power minus 4. வீடியோ பாஸ் பண்ணிட்டு இதை கால்குலேட்டரில் எப்படி போடுறதுன்னு கரெக்டாக லேர்ன் பண்ணிட்டு ஒரு தடவை ட்ரை பண்ணுங்க. அடுத்தது எப்சிலன் எல் கண்டுபிடிச்சிடலாம். PD by 2TE 1 by 2 minus 1 by m 3 into 400 divided by 2 into 10 into 2 into 10 power 5 into 1 by 2 minus 1 by m ங்கிறது Poisson's ratio 0.3. அகைன் இதை கால்குலேட்டரில் போட்டிங்க அப்படின்னா 6 into 10 to the power of minus 5 வருது. ஸ்ட்ரெயினுக்கு யூனிட் இல்லை, ஸோ நோ யூனிட். நெக்ஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஷியல் ஸ்ட்ரெயின், வால்யூமெட்ரிக் லீனியர் ஸ்ட்ரெயின் கண்டுபிடிச்ச அப்புறம் வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் கண்டுபிடிச்சிடலாம். எப்சிலன் V ஈக்குவல் டு எப்சிலன் L plus 2 into எப்சிலன் V போட்டோம்னா எப்சிலன் L 6 into 10 power minus 5 plus 2 into 2.55 into 10 to the power of minus 4. இதை கால்குலேட்டரில் போட்டிங்க அப்படின்னா 5.7 into 10 to the power of minus 4 வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின். அகெயின் வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயினுக்கு யூனிட் இல்லை. அடுத்தது சிலிண்டருடைய வால்யூம் கண்டுபிடிச்சிடலாம். சிலிண்டருடைய இன்டர்னல் வால்யூம் வந்து pi by 4 d square into L pi by 4. D பார்த்தீங்கன்னா 400 mm, லெங்த் பார்த்தீங்கன்னா 2500. ஸோ D இருக்கிற இடத்துல 400, D ஸ்கொயர் இருக்கு, ஸோ 400 ஸ்கொயர் இன்டூ 2500 போட்டிங்கன்னா 314.159 into 10 to the power of 6 mm cube. உங்களுடைய கால்குலேட்டரோட செட்டிங்கை பொறுத்து உங்களுக்கு 3.14159 கூட வரலாம், இன்டூ 10 to the power of 8ன்னு வரணும். இப்படி வந்தாலுமே அந்த ஆன்சர் கரெக்ட் தான். ஸோ நவ் சேஞ்ச் இன் டைமென்ஷன்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். சேஞ்சஸ் இன் D, L and V. Changes in diameter, length and volume. First, change in diameter. Change in diameter equal to epsilon C into D. Epsilon C இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் 2.55 into 10 power minus 4. Diameter வந்து 400 mm. இதை மல்டிப்ளை பண்ணியாச்சுன்னா நமக்கு 0.102 mm. Next, change in length. Change in length வந்து epsilon L into L. Epsilon L இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் 6 into 10 power minus 5. 6 into 10 power minus 5 into
2500 length போட்டோம்னா 0.15 mm. Next, change in volume, volumetric strain into volume. Volumetric strain இங்க கண்டுபிடிச்சிருக்கோம் 5.7 into 10 power minus 4 into volume இங்க கண்டுபிடிச்சிருக்கோம் 314.159 into 10 to the power of 6 அல்லது 3.14159 into 10 power 8 ன்னு கூட போட்டுக்கலாம். எப்படி போட்டாலும் நமக்கு ஆன்சர் எவ்வளவு வரணும்னா 179.070 into 10 to the power of 3 mm3. வால்யூமோட யூனிட் mm3. இல்ல உங்க கால்குலேட்டர் செட்டிங்ல வேற மாதிரி இருந்ததுன்னா 1.79070 into 10 to the power of 5 mm3. இதுவுமே கரெக்டான ஆன்சர் தான். ஏதாவது ஒரு ஆன்சர் எழுதலாம். ஸோ இப்போ எல்லாமே கண்டுபிடிச்சாச்சு. என்னென்ன கேட்டிருந்தாங்களோ எல்லாமே ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஹூப் ஸ்ட்ரெஸ், லாஞ்சிடியூடனல் ஸ்ட்ரெஸ், சேஞ்சஸ் இன் டயமீட்டர், லெங்த் அண்ட் வால்யூம். இப்போ கடைசியாக நீங்கள் ரிசல்ட்னு போட்டு எல்லாத்தையுமே வந்து சம்மரைஸ் பண்ணிடலாம். சிக்மா சி ஈக்குவல் டு எவ்வளோ 60 நியூட்டன் per mm ஸ்கொயர், சிக்மா எல் வந்து 30 நியூட்டன் per mm ஸ்கொயர், சேஞ்ச் இன் டயமீட்டர் வந்து 0.102 mm, change in length வந்து 0.15 mm, change in volume வந்து 179.0070 into 10 power 3 mm.